ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாரா பேக்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சாக்லேட் குக்கீஸ். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் 100 கிராம்ஸ் பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா கரையணும். இதை நீங்கள் வேணால் பவுட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு முட்டை அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் ஸ்மெல் வராமல் இருக்க 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா அண்ட் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஜலிச்சு பேட்டரை வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பேட்டர் லூஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 கிராம்ஸ் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் சாக்கோ சிப்ஸ், கொஞ்சம் சாக்லேட் அதையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெடியான பேட்டரை வந்து ஃப்ரீசரில் நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும். நான் ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டேன். இப்போ இது பேக் பண்ணுறதுக்கு வந்து ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒன்றா வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நல்லா விரிஞ்சு வரும் பேக் ஆகும்போது, அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே வச்சுக்கோங்க. நான் மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் டெய்ரி மில்க் வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஓடிஜியில் வச்சிடலாம். பேக்கிங் டைம் 15 மினிட்ஸ். பேக் ஆகிடும். நம்ம குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டூத் பீக்கில் இந்த மாதிரி செக் பண்ணி காட்டுறேன். நமக்கு இந்த மாதிரி இதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, நம்ம பட்டர் ஷீட்லேருந்து ஃப்ரீயாக எடுக்க வந்துருச்சுன்னா நமக்கு வந்து குக்கீஸ் வந்து பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸ்க்கு வந்து இந்த குக்கீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இதில் நீங்கள் மைதாக்கு பதில் கோதுமையும் ஆட் பண்ணி பண்ணலாம். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.